Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாலக்கீரை பூரி பார்க்க போறோம். பாலக்கீரையை வந்து நம்ம அரைச்சி கோதுமை மாவு ஊத்தி அந்த மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கீரை பாத்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம பூரியில வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட பூரியை சாப்பிட்றப்ப எல்லாம் சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை பூரி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கட்டில் பாதி வந்து பாலக்கீரை எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இந்த பாலக்கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு, நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு நான் 1 ஸ்பூன் போல் கடல மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரை அந்த மிக்ஸிங்கை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச பூரியெல்லாம் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வர்றதுக்கு நம்ம ஜலிக்கண்டியை நல்லா அழுத்தி பிடிச்சாலே நல்லா உப்பி வரும். இல்லைனா நம்ம எண்ணெயை மேலே மொண்டு ஊற்றினா நல்லா உப்பி வரும். நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துடுச்சு. நம்ம பூரி மாவில் பார்த்திங்கன்னா ரவை, கடல மாவு, நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சூப்பரான பாலக்கீரை பூரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எங்கள் பசங்களை டேஸ்ட் பார்த்து சொல்லலாம். சரி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, கீழே போட்டுறாதீங்க. உட்கார டேபிள் போட்டுருக்கணும் நான் உங்களுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பயங்கரமா டேஸ்டா இருக்குது. கரெக்டா சொல்லு. நல்லா இருக்குதா? நிஜமாதா சூப்பரா இருக்கா? உனக்கு எப்படி இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? குருமா கூட தொட்டு சாப்பிட செம்மையா இருக்குது. பச்சா தின்னு பார்த்தா செம்மையா இருக்குது. சரி சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.